சுண்ட கஞ்சி சோறுடா, சுடும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா. மாமா வர பாருடா. என்ன மாப்பிள சைக்கிள தொச்சிக்கிறா? ஆமா மாமா, துருப்புச்சு போதே. மாப்பிள ஒரு பைக் தான் வாங்கி தரேன் மாப்பிள. நீ தான் வாங்கி கூடா. என்ன மாப்பிள, பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, பைக் எல்லாம் வாங்கி தருவாங்க. இப்பெல்லாம் பைக்கு, காரு, பஸ், வேன்லாம் வாங்கி தராங்க. அதுக்கு மாப்பிள நல்லா இருக்கணும்பா. வயிறு ஒரு 25 கிலோ, கை ஒரு 25 கிலோ, உடம்பெல்லாம் சேர்த்து ஒரு 100 கிலோ அப்படின்னு தான் விடுப்பா. என்ன மாமா என்ன கலாய்கிற? உன் பொண்ணு ஒல்லியா வைக்குதா, என்ன விட டபுள் மடங்கு. அதை விடு மாப்பிள, உனக்காக வண்டி தானா? ஏன்னா செகண்ட் ஹேண்ட் சொல்ற வாங்கிக்கிறியா? விலை ஜாஸ்தியா இருப்போது மாமா, ஏன்னா கம்மி ரேட்ல இருந்தா சொல்ல வாங்கிக்கிறேன். கம்மி ரேட்லயா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விதவிதமா வண்டி எடுத்துன்னு வருவான், அவங்ககிட்ட நான் சொல்றேன். நல்ல வண்டியா சொல்லு மாமா. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 200 கிலோமீட்டர் போனோம். ஏன் 1000 கிலோமீட்டர் போற மாதிரி வண்டி வாங்கி தரேன். என்ன மாப்பிள? அட எப்படியாவது வாங்கி கொடு மாமா, உன்னால முடியும். சரி பாக்கலாம். என் பொண்ணு எங்க? உள்ளதாங்குது. கூப்பிடு. தலகாணி முட்டா, தலகாணி முட்டா, வெளியே வா. என்னங்க அப்பா, எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். நான் நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறப்பா. என்ன எது வாங்கிட்டு வரல? வாங்கின்னு வந்தம்மா. ஒரு வெறி புடிச்ச நாய அப்படி பின்னால கவரை புடிச்சு வெளிச்சு முடிச்சேன். ஏதாவது தின்றது வேண்டாம்னு பார்த்தா இப்படி பேசுற. குடுமா அப்புறம் வாங்கி தரேன். மாப்பிள்ள வண்டி வாங்கி போறாராம், எங்களை சொல்லிட்டாரு. உண்மையா வாங்க ஏங்க, வாங்குறதா வாங்குறீங்க. ஏதோ தாராசுன்னு சொல்லுவாங்களே அது வாங்குங்க. அதுல ஏறி நம்ம ஜாலியா டூர்லாம் போலாம். பாத்தியா மாமா, உன் பொண்ணு தாராஸ் கேக்குதா? அதுக்கு நான் எங்க போய் மாமா கொள்ளாடிக்கிட்ட? குடுமாப்ல ஏதோ தெரியாது கேட்டான். ஏமா பைக் வாங்க போறாராம், டாராஸ் ஜேசிபின்னு கேட்டு கிடக்குறா. பைக்கா? சரி வாங்குறதா வாங்குறாரு, ராயல் என்ஃபீல்டு வாங்க சொல்லு. ராயல் என்ஃபீல்டாமா? நான் அப்படியே விட்டுனா சோத்துல போய் அட்டை மாதிரி ஒட்டிப்பேன். என்ன மாப்பிள, என் முன்னாடி என் பொண்ணு இப்படி எப்படி பேசுறா? யோ அது கேக்குறது பாத்தியா? என்னவோ கேக்குதா? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாது பேசிட்டான், அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காத மாப்பிள. சரி நான் போய் வண்டிக்கு இந்த நேரம் தானே பாத்துட்டு வரேன். பா வரும்போது அது வாங்கிட்டா தின்றதுக்கு. இது எந்த நேரத்துல பேத்து போடணும்னு தெரியல, துண்டுறதே கெடு கெடுக்குதா. இருமா வாங்கின்னு வரமா. நடி தலைக்காணி மிட்டாய் உங்க அப்பா வந்து உடனே போயிடுறாரு. என் வீட்டுக்காரு வண்டி வாங்க போறாரு, அதனாலதான் நல்ல வண்டியா பார்த்து எடுத்துட்டு வர போயிருக்காரு எங்க அப்பா. ஆஹா, வண்டியா வாங்க போறீங்க? நல்லதுதான் நல்லதுதான். எனக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா கடைக்கு கூட்டுன்னு போவீங்கல்ல. ஆமா, உனக்கு நான் கடைக்கு கூட்டும் போறதுக்கும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டும் போறதுக்கு தான் வாங்குறேன். அடப்பாமா என்ன தம்பி, பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்த எழுப்பு கூட பண்ண மாட்டியா? அன்னைக்கு தொண்டை காரக்காரனுக்குது உங்க வீட்டுக்காரங்கிட்ட ஒரு விக்ஸ் மிட்டாய் கேட்டேன், இவ்வளவு வச்சிருந்தான், ஒண்ணு கூட தரல தெரியுமா? அட விஸ்கு மிட்டாயின்பா, விஸ்கு மிட்டாய அது வண்டிக்கு அதே பேசுப்பா. விக்ஸ் மிட்டாயே தராத உங்க வீட்டுக்காரனுக்கு நான் ஏன் வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணா? என்னடி தலைக்காணி மிட்டாய் உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு கத்து காட்டுறான்? ஏக்கா என்ன எப்ப பார்த்தாலும் தலைகாணி முட்டைங்கிற? அவர் சொல்றாரு ஓகே, நீ எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற? ஐயோ, அழுப்புனுக்கு வாய் வந்து அத்துல கொடை பிடிப்பான அது மாதிரி கதையாக்குது உங்களுக்கு கதை. அடி போடி, வண்டி வாங்க பண்ணுமா அப்படி சீனு பாருங்க ரெண்டு பேரும். ஆக்சிடென்ட் ஆகி நீங்க உனக்கு கால் உடைப்போது, அவனுக்கு மூக்கு உடைப்போது. வா நடா விஷயம் இது, அது மூஞ்சி பத்தியாது மூஞ்சா. ஏய் என்னடி அவன் உன்னை திட்டி கிடக்குறான்? வண்டி வாங்க போறாங்களாயா, ரொம்ப ஓவராத சீன் போடுறாங்க. ஏய் பக்கத்து கதை நடியா, வாங்கட்டு மாடியா, நம்மளுக்கு தான் ஈஸியா இருக்கான், கடைக்கு கடைக்கு போய் வரலாம். நம்மளுக்கெல்லாம் தர மாட்டாங்களா? நீ அன்னைக்கு விஸ் மிட்டாய் கேட்டா தர மாட்டேனியாமே. அதெல்லாம் மனசுல வச்சுக்கோடா மாயாண்டியா. வேற எதை வச்சுக்க சொல்றா? நான் வண்டி வாங்கினாக்கா உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேயா? ஓ அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்னை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாதான் பேசுறியா? யோ போயா, நீயும் பொண்டாட்டி வந்து கட்சிங்க கிடைக்காதீங்க. ஏய் ஏதாவது சாபகம் விட்டே இல்லையா? விட்டுதியா? ஆக்சிடென்ட் ஆகிய கால் ஓடைய மூக்கு ஓடைன்னு சொல்லிட்டேன். அடி யாரு வா, வாய் கீஞ்சினு சாபகம் ஓடித்தானா? ஏய் இதெல்லாம் நல்லதுக்கா பாத்துக்கோ, என்ன வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏய் உங்க என்ன பேச்சு? ஏய் போய் 4 எலுமிச்சு மாயத்து மாடி. என்னையா பண்றாங்க அவங்க? எதனா பண்ணின்னு போட்டான் நாதாரிங்க மூஞ்சிகளும் பத்தியாதுக்க. கொஞ்சம் 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 வந்துட களி. மாப்பிள வண்டி கச்சிச்சு, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரியா என் ஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்துட்டான். சிறப்பு கலர் வண்டி. ஐ சூப்பரா இருக்குதா? இது விதமா எடுத்துன்னு வருவான். இவன் தான் என் ஃப்ரெண்டு பல்பு. பல்பா? அதுதான் மாமா பேரு. பாரு மாப்பிள, தலை உருண்டியா பல்ப் மாதிரி இருக்குது பாரு, அதனால தான் பல்புன்னு வச்சுக்கிறாங்க. அப்படியா? ஆனா பல்பண்ணா வண்டி நல்ல மைலேஜ் தருமா? தம்பி உனக்கு ஓன்னா வாங்கிக்க, இல்லன்னா வேற வண்டி நாளைக்கு எடுத்து வரேன். தினம் வண்டியா? எப்படின்னா? மாப்பிள நேத்து கிராஸ் கொஸ்டின் கேட்டு எடுக்கிற, வண்டி பிடிச்சிக்குதா? வாங்கிக்க. வண்டிலாம் நல்லா தாங்க இருக்கு மாமா, வாங்கிக்கலாம். அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன பண்ணிக்கிறான் மாப்பிள அவன்?
சூரியன் மந்திரன் கலபலா 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 சூரியன் மந்திரன் கலபலா கலபலா. மாமா நான் வண்டி வாங்க போறேன்னு தெரிஞ்சு அவன் சூனி வைக்கிறான் மாமா. சூனியமா? டேய் என்ன பண்ணிக்கிற? உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துன்னு போ. டேய் என் மாப்பிள்ள வண்டி வாங்க போறான், நீ எலுமிச்சை மாத்தி வச்சுக்கிற கிளப்பலாங்கிற. டேய் நான் அப்படித்தாண்டா பேசுறேன், ஒரு ரவுண்டு கட்ட எகத்தாலமா பேசுறானே. என்னடா கதையாக்குதா? அதுக்கு சூனியம் வச்சிருவேடா. ஏமா பெரிய மனுஷன் தானே, நீ சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட? ஆமா சொல்லுறாங்க, உன் பொண்ணுக்கு தோலோண்டு வாயே. என்ன மாப்பிள்ள இது? இதுக்கு இப்படி பேசுங்க. போடு மாமா ரெண்டு. போட்டா தான் அடங்குவானுங்க. ஏய் போடுங்க போடுங்க. டேய் போடு 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 டேய் போடுங்க போடுறா. டேய் ஏன் மாயா கை வச்சிட்டடா நீ? டேய் பாத்துக்கடா உன்ன. போடா பருப்பு. இந்தாமா போய் ஜூஸ் போட்டு குடிமா. அவக்கா தெத்தி விட்டுப்பாங்கள. நண்பா பல்ப இவங்களாம் அப்படியே விட்டா வேலைக்கு ஆகுது பல்ப, அதனால தான் தேத்தி விட்டேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ரோதெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன், கைச்சு விட்டுருவேன். சரி அதெல்லாம் விடு பல்ப, வண்டி ரேட்டு கொஞ்சம் சொல்லு பல்ப. முட்டைனடா கேட்க பாரு, ஒரு 10 ரூபா கொடுறா. மாப்பிள ஒரு 10 ரூபா கொடு. 10 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வண்டியா? ஏமா பல்பு என் ஃப்ரெண்டுமா, அதனால தான் கொடுக்குறான். ஆமா, வேற யாருக்கு மேலாம் கொடுக்க மாட்டேன். மாப்பிள குடு மாப்பிள டக்குன்னு. இந்தாண்ணா பல்பண்ணா என்னது இது? 10 ரூபா. என்ன பல்ப நீ கேட்ட மாதிரி 10 ரூபா கொடுத்துறாரு என்ன? ஏய் 10 ரூபாடா, 10,000 ரூபாடா. 10 ரூபாய் யாரா வண்டி தருவா? ஐய 10,000மா? அதை புரியுற மாதிரி சொல்லி சொல்லேண்டா. மாப்பிள 10,000 ரூபாயும் கொடு. மாமா ரொம்ப அதிகம் மாமா. குடு மாப்பிள. ஏங்க அங்க பாருங்களா, போலீஸோட வருதுங்க அதுங்க. குச்சி உள்ள போடுங்க சார், அவனுக்கு என்ன அடியாச்சானு தெரியுமா சார் என்ன? ஏய் என்ன அவங்கள ஏதோ கொடுமை பத்தினீங்களாமே, நான் புருஷ முன்னாடி கொழுப்பு அதிகமாயி போச்சா? சார் என் பொண்ணுக்கு என் மாப்பிளைக்கு எதுவும் தெரியாது சார். அவன் தான் சார் தூணியை வச்சான். இந்த பார் சார் எலுமிச்சை மாதிரி வச்சுக்கிறான். ஏய் சூனியம் வச்சியா? சார் நாங்க சூனியெல்லாம் வைக்கல சார், நானே என் முன்னாடி வந்து கலாங்க ஆடினேன் சார். யோ எலுமிச்சமாய் வச்சுக்கினா கலாங்க ஆடுவ? சார் ஒரு வண்டி வாங்கினேன் சார், அது பொறுக்காம புதுசுன்னு போனாட்டியோ சூனி வைக்கிறாங்க சார். சார் கொஞ்சம் பெல்ட் கொஞ்சம் கொடுங்களேன், லூஸ் ஆகுதா? கம்முனு கான்ஸ்டபிள் சார் அந்த ஆளுகிட்ட இருந்து உருவிட்டோமா சார்? நீ கம்முனிராயா? சார் எனக்கு நியாயம் வேணும், நேர்மை வேணும், நீதி வேணும். நான் ஏன் நேர்மை நீதியா? சூனியம் வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பழப்பா? அதைத்தான் தட்டி கேட்டதுக்க உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். டேய் என்ன எலுமிச்சமா வச்சு என்ன அடிச்சிலடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் சார். அவனை அரெஸ்ட் பண்ணு சார். யோ மேல கை வச்சா கலப்பட கொட்டி போடும் பாத்துக்கோ. என்ன சார் அவனுக்கு எதாவது பணம் கொடுத்துட்டானுங்களா, என்ன அடிக்க வர? பணமா? அப்படியே நொக்குன்னு கொட்டிடும் உன்னியும் பொண்டாட்டியும். பண்றது பிராடு வேலை, நான் நெக்கில் பேசுடா உங்களுக்கு. சார் நானே கஷ்டப்படுறேன் சார். நானும் இந்த பல்பண்ண கிட்ட ஒரு வண்டி வாங்கினேன் சார். எவ்வளவு பிரச்சனை பண்றான் சார் இவன். பல்பண்ணாவா? வண்டி புரோக்கரா? ஏன்பா கொஞ்சம் திரும்புப்பா. என்ன மூஞ்சிலண்ணா? ஏன்பா மூஞ்சிலுக்கு தேர்க்க? சார் கண்வலி உங்களுக்கு தொத்திக்கோ. இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இருக்குதாயா? பல்பு சார் பல்பு தினம் விதவிதமான வண்டியில பார்ப்பான தெரியாத உங்களுக்கு? பல்பு அது கண்வலி வந்தா வரட்டும், எடுப்பா கையா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? யோ இந்த யூடியூப்லாம் வருவே காமாட்சி நாயுடு, அவரா நீ? அதெல்லாம் இல்ல சார், நான் வண்டி விற்கிறேன் சார். சார் இவர் நான் படத்தெல்லாம் பாத்துறேன் சார், விஜயகுமார். சார் வணக்கம் சார், விஜயகுமார் சாரா நீங்க? அது நான் இல்ல சார். அப்ப யாரா இருக்கும்? சார் பம்ரு சின்ன வைக்கானவா இருக்குமோ? தலைவரே உங்களோட தீவிர தொண்டன் தலைவரே நானு. அவர் நான் இல்லப்பா. அப்ப யாரு? சரி விதவிதமா வண்டி உனக்கு எப்படி கிடைக்குது? சார் அதை நான் சொல்றேன் சார். திருட்டு போய் சார், அவன் என் வண்டி திரும்பி வந்துட்டான் சார். திருட்டு பையனா? என்ன யாரும் அது மாதிரி சொன்னதில்லை. அப்ப என் வண்டி தீனி வண்டிக்குது, அதுக்கு என்ன பேரு? முன்னே ரோட்ல விட்டு போட்டு சொன்னது பாருங்க சார் என்ன சொல்றான். சார். ரோட்ல சட்டவிரோதமா விட்டுருந்தான் சார், அதனால தான் எடுத்துன்னு வந்தேன். நீங்க இது வரைக்கும் எடுத்துன்னு வந்து வித்த வண்டி எல்லாம் சட்டவிரோதமா விட்ட வண்டி தானா? ஆமா சார், யார் ரூல்ஸ் மீறினாலும் நான் அந்த வண்டி தூக்கிடுவேன் சார். ஏண்டா வண்டியை திருடுறதுக்கு இது ஒரு ரூட்டா? பல்பு தலியா, ஸ்டேஷனுக்கு வாடா. டேய் இதுக்கப்புறம் இந்த திருட்டு வண்டியில வாங்க கூடாது, நீங்களும் ஸ்டேஷனுக்கு வாங்க. டேய் வண்டி எடுத்து ஸ்டேஷனுக்கு வாடா. சரிங்க சார். வா. எவனையுமே நம்ப இல்லையா? மாப்பிள நீ போய் சைக்கிளே ஓட்டு. ஏமா நீ போய் ஜூஸ் போட்டு குடி. என்னங்க இப்படி ஆயி போச்சு? உங்க அப்பா என்ன ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பான். போ ஜூஸ் போடு போய். பல்பு தலையை போட்டு நீ எப்படி ஏமாத்த வந்துக்கிறான் பாரு. அவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் தள்ள ஆட்ட பொம்மை வச்சிடறான்.